உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இப்போ இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டிஃப்ரெண்ட்டாக என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு மிஸ் பண்ணவங்களுக்காகவும் நிறைய பேர் கேட்டதுக்காகவும் நம்ம ஒரு பஞ்சாபி சமோசா பண்ண போகிறோம். பஞ்சாபி சமோசான்றது எல்லாருக்குமே பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. பட்டி சமோசா வேறு, பஞ்சாபி சமோசா வேறு இல்லையா? ஸோ அந்த பஞ்சாபி சமோசாவை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய ஷோவில் பார்க்க போகிறோம். பஞ்சாபி சமோசா பண்ணுறதுக்கு சமோசா ஷீட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சமோசா ஷீட் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பாருங்கள். நம்ம டோ அதுக்குதான டோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 750 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் நான் யூஸ் பண்ணுறேன், மைதா மாவு. அண்டு ஒரு டீஸ்பூன் அஜ்வின், ஓமம் இருக்குது இல்லையா? ஓமம் போடுவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய், ஒரு 100 கிராம் பட்டர். இதுதான் நமக்கு இதை பயன்படுத்தி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பட்டரை நல்லா இது பண்ணிக்கலாம். பட்டர் மாலிஷ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு ஆகிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வச்சு பண்ணுங்கள். சில்லுன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதை நீங்கள் இப்படி மாலிஷ் பண்ணிங்கன்னா அந்த வார்ம்லேயே அது மெல்ட் ஆகிடும். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், இது அஜ்வின், ஓமம், உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி, மாவு 3/4 கிலோ மாவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு டம்ளர் தண்ணி போடுறோம். டைட்டாக பிசைய போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், தேவைன்னா ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ளவர், ஃபஸ்ட்டு மாவு நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் தான் நம்ம மாலிஷ் பண்ணணும். மாவு நல்லா சேர்த்துட்டோம். இப்போ மாவை நல்லா 2 கையில் கீழே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி மாலிஷ் பண்ணிக்கலாம். பஞ்சாபி சமோசாவுக்கு அந்த ஷீட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். தேவையானதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ ஷீட்டு பக்காவாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஸ்டஃபிங் கொடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம்.
நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்துட்டு மாய்ச்சர் இல்லாமல் ஆனியன்லாம் போடாமல் நம்ம பண்ண போகிறது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் பஞ்சாபி சமோசா தான். இப்போ வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து சில்லி காரத்துக்கு வந்துட்டு ஒரு பச்சை மிளகா நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 1 நம்பர் க்ரீன் சில்லி சரியாக இருக்கும். இந்த உலர் வெந்தய தழை சொல்லுவாங்கள்ல, கசூரி மேத்தி, அது கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கசூரி மேத்தி ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அந்த அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த கசூரி மேத்தி நம்ம போடுறது. இப்போ வந்துட்டு க்ரீன் பீஸ் ஒரே ஒரு கட்டோரி க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம். பாயில்டு க்ரீன் பீஸு. இது கூட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுருவோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், பிளாக் சால்ட்டு கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் தனியா, சில்லி 1 டீஸ்பூன், அம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ரெகுலர் சால்ட் தேவையான அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர், இந்த சீரகத்தூள் இருக்குல்ல, சீரகத்தூள். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ, ரொம்பவே சிம்பிளான பஞ்சாபி சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு பஞ்சாபி சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்வீட் சட்னி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த சட்னி இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பாருங்கள். இப்போ வந்துட்டு ஏற்கனவே ஷீட்டு நம்ம அடித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த இதில் ஒரு 1/2 எட்ஜில் வந்து லைட்டாக வாட்டர் இது பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் அதே மாதிரி இந்த எட்ஜஸ் வாட்டரில் இது பண்ணிக்கோங்க. இதை இப்படி பண்ணுறீங்க, இதை அப்படியே இப்படி பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சீல் ஆகிடும். இதே மாதிரி எல்லா ஷீட்டுமே ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவும் ஃபோல்டு பண்ணி ரெடியாக இருக்குது. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு போட்டு பொரிச்சிக்கலாம். சுட சுட ரொம்பவே சூப்பரான பஞ்சாபி ஆலு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாமா? என்னங்க பஞ்சாபி சமோசா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் அதுவும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியை வந்துட்டு தொடர்ந்து பார்க்குறவங்க நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.
Samosa.